Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இது ஒரு கிட்ட சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகுது. ஸோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷ்க்கு மாறிடுச்சா, அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சா, இல்லை அப் ட்ரெண்டோட கரெக்ஷனா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டே போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டோட கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரெண்டாவது, மார்க்கெட் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குமா, இல்லை மேலும் ஃபால் ஆகுமா, எந்தெந்த ரேஞ்சில் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். இப்போது குளோபல் மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு நெகட்டிவ் நோட்டில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. தென் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கீழே தான் இருக்குது. ஓகேவா? 22,155 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock கிட்ட நாளைக்கு மார்னிங் ஒரு வாட்டி கிஃப்ட் நிஃப்டியை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கா, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல அதாவது 22,100 இல்லை 22,000 இந்த ரேஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த டே, அதாவது எஸ்டர்டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹை இருக்குது பாருங்கள், இதை ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் அதே போல் இந்த டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாவோ இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே, ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் டேவோட இந்த ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேவோட பிட்வீனில் இந்த கேப்பில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதோட ஹை, இந்த ட்ரேடிங் டேவோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், லோ சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். சரி, இந்த நாளில் ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாலு, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வந்ததும் அதாவது 22,100 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஆகி திரும்ப மேலே தான் போயிருக்கு. ஸோ ப்ரைஸ் மேலே போக தான் ட்ரை பண்ணுது. ஸோ ப்ரைஸ் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக எது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,260 280 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? இந்த லெவலையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ போகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறப்போ. சரியா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே வரப்போலாம் இது சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையர் அக்ரெசிவாக என்ட்ராக ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் மார்க்கெட் மேலே ஏறும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர்ஸும் இந்த இடத்துல வர ட்ரை பண்ணுவாங்க. பட் இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் போகும், அதாவது 22,260 இந்த ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் போகும். சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு முன்னாடி, அதாவது இதை விட ஏதாவது நம்மளால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. மார்க்கெட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா லோ ஹை, தென் ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஹையர் ஹை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது, அப் ட்ரெண்டுக்கு திரும்ப ட்ரை பண்ணுது. சரியா? இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்கினா கூட இந்த லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும், அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 22,125 115 இந்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட்டாக, மார்க்கெட் கீழே இறங்கினா கூட இதுக்கான இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் போகும். ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கான இமிடியேட் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த சப்போர்ட்டை நோக்கி வரும். அதாவது அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 22,080 கிட்ட இருக்குது. சரியா? இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பியூராக பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸ் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஓரளவு பண்ணிப்பாருங்க. சரியா? அப்போ தான் உங்களால் ஃப்யூச்சரில் தனிப்பட்ட முறையில் நீங்களாகவே அனாலிசிஸ் பண்ணி பார்க்க முடியும், ஒரு சார்ட்டையும் ரீட் பண்ண முடியும். சரியா? அதே போல் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி பாருங்களேன். இந்த ரேஞ்சை நான் மார்க் பண்ணுறேன். சரியா? இந்த லெவல் இதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுது, மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு, திரும்ப இது கிட்டக்க வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு, திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அடுத்ததாக இந்த கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸால் இதை
மேலே கொண்டு போக முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனிச்சு, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சு. இந்த ரேஞ்சு கிட்ட வரவும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. சரியா? ஸோ இப்போது இதுக்கான இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 22,150. ஸோ இப்போது இதை வந்து கூட நம்மளால் இமிடியேட் சப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். சரியா? ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, இங்கே சப்போர்ட்டாகவும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. திரும்ப இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. சரியா? அப்போது இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, தென் ரெண்டாவதாக இது வந்து சப்போர்ட்டு, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிச்சுன்னா மூணாவதாக இந்த ரேஞ்ச் வரும். சரியா? ஒவ்வொரு டைமும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுக்கோங்க. சரியா? ப்ரைஸ் கீழே இறங்குறங்க இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக வந்து இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுதான். சரியா? இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக கண்டிப்பாக இதை நோக்கி மார்க்கெட் வந்து போகும். ஏன்னா இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து இப்போ நம்ம சொன்னது ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா. இதுவே கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் என்னவா மாறிடும், நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து படித்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு சிபிஆரை வந்து இதில் பிளாட் பண்ணி பார்க்கலாம், வீக்லி சிபிஆரை. ஸோ இப்போது வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நம்ம ட்ராப் பண்ண இடத்துக்கிட்ட கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக்லி சிபிஆரோட S3 அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? அந்த S3 வந்து சப்போர்ட் கிட்ட கரெக்டாக இருக்குது. அந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் இன்கேஸ் மேலே போனால் கூட இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகும். மேலே போனால் கூட ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு, இது நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு இதை பிரேக் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த S2 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த வீக்லி சிபிஆரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டால் க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்க முடியல. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஒரு புது க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வச்சிருச்சு மார்க்கெட் வந்து. அப்போது மார்க்கெட் திரும்ப கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து என்னவா இனிமேல் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரியா? 47,530 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெண்டாவது இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த பாயிண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு நமக்கு ஒவ்வொரு டைமும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே மார்க்கெட் வந்து ஒரு டைம் கூட இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்க விடலை, விக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் டேயோட லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 47,730. அதே போல் இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,530. சரிங்களா? இது வந்து 530. தென் இந்த ரெண்டாவதாக சப்போர்ட் இருக்கிறது வந்து 47,400. இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கப்பே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் காமிக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரியா? அது எந்தெந்த ரேஞ்ச் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்குது. சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது நான் 5 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா தெரியுது. சரியா? ஸோ இது வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. திரும்ப வந்தால் கூட இந்த இடத்துல 550, ஓகேவா, 550 ஆர் 540 இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எய்தர் அப் சைடாக இருக்கலாம், டவுன் சைடாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ் ஆகாது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பேங்க் நிஃப்டியோட வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வீக்லி சிபிஆரோட S3க்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ S3 வந்து இந்த இடத்துல இருக்குது, 47,675 கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட் ஏறினா கூட இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், 47,675. ஸோ இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது இந்த லோவை நோக்கி மார்க்கெட் போகும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 47,730. சரியா? கிளியரா? ஆனால் ஓவராலாக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. இதை மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.